சீமான் அவர்கள் மே 18 கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு விஷயம் ஒன்று பார்க்க முடிஞ்சுச்சு. என்னன்னா, பத்திரிகையாளரே சந்திக்காதவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இனிமேல் நான் பத்திரிகையாளரை சந்திக்க போகிறது கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் வந்து நிற்க போகிறது கிடையாது. நாம் தமிழர் வேற ஒரு பரிணாமத்தில் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் வந்து எல்லாத்தையும் அழைச்சிடுங்க. திரும்பி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் தோத்து தான் இருக்கேன். நான் ஜெயிச்சு தோத்தவன் கிடையாது. நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இந்த தோல்வி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இனிமேல் என்னோட குரல் எதுக்காகவும் வந்து நிற்காது. நின்று என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல நீங்கள். உங்களுக்கு இந்த மாயம் தானே தேவை, ஒரு மாய பின்பம் தானே தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி அவர் சொல்லுவதில் ஒரு விரக்தியின் வழிபாடுன்னு வேணா வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ அவர் மைக்கை நீட்டும் பொழுதெல்லாம் நீங்கள் சரியான அரசியலை பேசியிருந்தா யாருமே அவர் மீது இவ்வளோ கோபத்தை காமிச்சிருக்கிறது போகிறதில்ல. ஆனால் அவர் பேசினது எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கேலியாக தான் பார்த்தாங்க இந்த மக்கள். ஏன்னா என்னென்னவோ சொல்லுவார், இந்த நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல விஷயங்களை அவர் சொல்லுவார். அப்போ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படத்தில் வடிவேல் வந்தால் எப்படி அந்த போர்ஷனை ரசிக்கிறோமோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு சிரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஒரு காலத்தில் ஒரு சரியான அரசியலை பேசினவர் அவர். ஆனால் எங்கே அவர் தடுமாறி தடம் புரண்டாருன்னு யாருமே யூகிக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல தடம் புரண்டுட்டாரு, தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாருங்க, நிறைய என்னென்னமோ பேசி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் படிச்சிங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அவர் சொல்றாரு, இந்த காற்றாலை இருக்குல்ல, இந்த காற்றாலையெல்லாம் ஏன் மெதுவாக சுற்றுது? மெதுவாக சுற்றுறதுன்னா தானே கரண்ட் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குது. காட்டிலேருந்து எடுக்கிற மின்சாரம் கம்மியாக ஸ்டோர் ஆகுது. இதை கொண்டு பீச்சில் ஃபுல்லாக நட்டுருங்க, கிருன்னு சுற்றும் வேகமாக, நிறைய கரண்ட் வரும், சேவ் பண்ணிக்க வேண்டியதானேன்றாரு. இது அவர் சீரியஸாக நினச்சி பேசுகிறாரு. அது எவ்வளவு காமெடியான விஷயங்கிறத அவருக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய பேசுறாரு. அது மாதிரி ஒன்று சொன்னார், நான் இது எல்லா சிலைகளையும் இடித்து தள்ளிட்டு எல்லா இடத்துலையும் வீரப்பன் சிலையை வைப்போங்கிறாரு. அதே மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உடனடியாக இலங்கை மீது படை இது பண்ணுறது தான், போரிடுறது தான். தமிழ் தாய் வாழ்த்தையுமே மாற்றுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட்டுருங்க, இலங்கை மேலே போர் பண்ணிட முடியுமா? நீங்கள் ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா? நான் போர் செய்வேன்றாரு. கையெறி குண்டுகளை வீசுவேன் பாரு, கச்சத்தீவை மீட்பேன் பாரு. எப்படி மீட் பண்ண? நான் ஒரு படையை அமைச்சு அங்கே போய் நின்று எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு மீட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு என்ன நோக்கத்தில் பேசுகிறாரு? இப்படி புரிஞ்சு பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறா? அப்போ அவர் சரியாக பேசாதப்போ அவரை காமெடியனா இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜீரோலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். மறுபடியும் அவர் ஒரு சரியான அரசியலை வச்சு சரியான விஷயங்களை மட்டுமே பேசி இந்த மக்களுக்காக பேசி ஒரு அரசியல் பண்ணாருன்னா கட்டாயமாக அவருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க.